ஒரு கத்திரிக்காய்க்காக மரண தண்டனையை கூட எதிர்கொண்டாரா தெனாலிராமன்? Hi, cool kids. Hi, cool kids. விஜயநகர அரண்மனையில் வளர்க்கப்பட்ட அந்த அபூர்வ கத்திரிக்காய்க்கு கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த அபூர்வ கத்திரிக்காய்கள் அரச குடும்பத்திற்காக மட்டுமே. அரசே, இரவு பகலாக நாங்கள் காவல் காக்கிறோம். இப்படிப்பட்ட சுவையா? ராமா, இந்த கத்திரிக்காயின் சுவை உலகிலேயே சிறந்தது. அந்த கத்திரிக்காய் கறியின் சுவை தெனாலிராமனை மெய்மறக்க வைத்தது. அந்த கத்திரிக்காய் கறி சாப்பிட்டா மறக்க முடியாது. எனக்கும் சாப்பிட ஆசையா இருக்கிறது. எப்படியாவது கொண்டு வாருங்க. அது அரசு தோட்டம், மாட்டிக்கிட்டா மரதண்டனை. மனைவியின் ஆசை ராமனை ஆபத்தான முடிவெடுக்க வைத்தது. உயிரை பணயம் வைத்து ராமன் அரச தோட்டத்திற்குள் புகுந்தான். யாரும் பார்க்கக்கூடாது. வாசனையே சொர்க்கம் போல இருக்கே. அம்மா, என்ன சமைக்கிறீங்க? மெதுவா பேசு. அந்த மனம் கமழும் கத்திரிக்காய் கறி வீட்டை முழுவதும் நிரப்பியது. ஆனால் ராமனுக்கு ஒரு பயம் இருந்தது. சிறுவர்கள் உண்மையை எளிதில் உளறிவிடுவார்கள். தன் மகன் யாரிடமாவது கத்திரிக்காய் சாப்பிட்டதை சொன்னால் குடும்பமே அழியும் என்று அவனுக்கு தெரியும். இவ சின்ன பையன் உண்மையை சொல்லிட்டா நாமெல்லாம் முடிஞ்சிடுவோம். அப்போ என்ன செய்ய போறீங்க? அப்போது ராமனின் புத்தி கூர்மை வேலை செய்ய ஆரம்பித்தது. ஒரு திட்டம் இருக்கு. தன் மகனை ஏமாற்ற ராமன் ஒரு மழை நாடகமே நடத்தினான். பலத்த மழை பெய்கிறது, சீக்கிரம் உள்ள ஓடு. அடடா, நான் முழுக்க நனைஞ்சிட்டேன். அம்மா, இந்த கறி ரொம்ப சுவையா இருக்கு. ஆமா, இந்த மழை இரவுல சாப்பிட இன்னும் ருசி. சாப்பிடு மகனே. சிறுவனும் உண்மையிலேயே மழை பெய்ததாக நம்பிவிட்டான். மறுநாள் காலையில் அரசு தோட்டத்தில் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கடுமையான காவலை தாண்டி அபூர்வ கத்திரிக்காய்கள் திருடப்பட்டிருந்தன. ஐயோ, அரச கத்திரிக்காய்கள் காணவில்லை. நேற்று இரவு வரையெல்லாம் சரியாகத்தானே இருந்தது. இது சாதாரண திருட்டு இல்லை, பெரிய குற்றம். உடனே அரசரிடம் சொல்ல வேண்டும். அமைச்சரே, அரச தோட்டத்திலிருந்து கத்திரிக்காய்கள் திருடப்பட்டு விட்டன. இதை செய்ய துணிவுள்ளவன் ஒருவன்தான். யார் அமைச்சரே? தெனாலிராமன். அரசவையில் எப்போதும் ராமனுக்கே கிடைக்கும் பாராட்டுகள் அப்பாஜியின் மனதில் பல ஆண்டுகளாக பொறாமையை வளர்த்திருந்தது. ராமா, உன் புத்தி கூர்மை அரசவையின் பெருமை. எப்போதும் இந்த ராமனுக்கு தான் பாராட்டு. ஒரு நாள் அவனை கண்டிப்பாக அவமானப்படுத்துவேன். அப்பாஜி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராமனை அரசரின் முன்பே அவமானப்படுத்த நினைத்தான். அரசே, இந்த திருட்டை சாதாரண மனிதன் செய்ய முடியாது. என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்பாஜி? அரச தோட்டத்தின் ரகசிய வழிகளை அறிந்தவன் தெனாலிராமன் மட்டுமே. அமைச்சரே, ஆதாரம் இல்லாமல் குற்றம் சொல்வது நல்லதல்ல. அரசே, ராமனை நேரடியாக கேட்டால் தப்பித்து விடுவான். அப்படியானா அவனுடைய சிறு மகனை விசாரிப்போம். குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டார்கள். உடனே சிறுவனை அழைத்து வாருங்கள். தெனாலிராமனை மாட்ட வைக்க அவனது மகனையே பயன்படுத்த அப்பாஜி திட்டமிட்டான். நேற்றிரவு என்ன சாப்பிட்ட? கத்திரிக்காய் கறிச்சாதம் சாப்பிட்டேன் அரசே. இப்போது மாட்டிக்கொண்டாய் ராமா. பலத்த மழை பெய்தது அரசே, நான் முழுக்க நனைந்து விட்டேன். நேற்று மழையே பெய்யலையே. அரசே, இவன் கனவு கண்டிருக்கிறான் போல. அந்த ஒரு பொய் மழை ராமனை காப்பாற்றி விட்டது. அப்பாஜி, ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவது தவறு. என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. ஆதாரம் இல்லாததால்
அப்பாஜி அவமானப்பட்டார். அரசே, புத்திசாலிகளும் தவறு செய்வார்கள். புத்தி கூர்மை இருந்தால் பெரிய ஆபத்துகளிலிருந்தும் தப்பிக்கலாம். ஆனால் பொறாமை மனிதனை எப்போதும் தோல்வியில்தான் முடிக்கிறது.